மறக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம் என்ற வாசகத்தோடு தான் நாங்களும் அங்கு பணிபுரிகின்றோம். நான் ஒரு ஆசிரியர், இன்று வரை கற்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர், சுமார் 18,000 மாணவர்களுக்கு மேல் கற்பித்திருக்கிறேன். இன்று அரசியலிலே ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தாலும் இன்றும் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்றால் மறக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம். ஆகவே இந்த கல்வி என்பது உயிருக்கு சமமான ஒன்று. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இருந்தாலும் உயிருக்கே இணையானது இந்த கல்வி. ஆகவே இந்த கல்வி தான் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. உயிரை இழந்து, உடைமையை இழந்து, உறவுகளை இழந்து, சொந்த இடத்தை இழந்து, தாய் நாட்டை இழந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தால் இன்று எங்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒன்று இந்த கல்வி. ஆனால் இந்த கல்வியை வழங்குவதற்கான நல்ல மனம் படைத்த வழங்குனர்கள் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய மாணவர்கள் திறமையானவர்களாக இருந்தாலும் அந்த திறமைக்குரிய களம் சரியாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த களத்தை பெருமனதோடு வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பணிப்பாளர், ஸ்தாபகர், வேந்தர், எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஐஸ்வரி கணேசன் அவர்கள் அதை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் என்றால் நான் நிச்சயமாக எங்களுடைய மக்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பது மாத்திரமல்ல, அவர் இன்னும் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு, உள ஆரோக்கியத்தோடு அவரும் அவருடைய குடும்ப உறவினர்களும் இந்த மாணவர்களுக்கு கல்வியை போகிற ஆசிரியர் பெருந்தகைகள், பல்கலைக்கழக அமைப்பினுடைய பொறுப்பாக இருக்கின்ற நோல்கா அம்மணி அவர்களே மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர்கள், அன்பு சகோதரர் சிவா வேல் மற்றும் ஊடக நண்பர்கள், தெரிவு செய்யப்பட்ட அன்பு மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் பணிவு. உண்மையிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். காரணம், முதலாவது நிகழ்வாக இடம்பெற்ற வேல்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் மலேசிய பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான மாணவர்களுடைய கல்வியை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்லுகின்ற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சிந்தனை, அவருடைய அந்த சிந்தனை இன்று செயற்பாட்டு வடிவுக்கு வந்திருக்கிறது. அதுக்கு உருவம் வழங்கிய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் பணிப்பாளராகவும் இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஐஸ்வரி கணேசன் அவர்களுக்கு நான் என்னுடைய ஆத்மார்த்தமான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அதுக்கு பக்கபலமாக இருக்கின்ற அவருடைய அன்பு மகள் பிரீத்தி கணேசன் அவர்களுக்கும் எனது நன்றி. நான் பக்கத்தில் இருக்கும் பொழுது நீண்ட நாட்களாக என்னுடைய சகோதரர்களாக இருக்கின்ற இங்கு சிவா வேல்புரர் இருக்கின்றார். அவர்களுக்கு கூடாக ஐஸ்வரி கணேசன் அவர்களை தெரியும். உண்மையிலே அரசியல் கப்பால் ஒரு நல்ல உறவு எங்களுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய செயற்பாடுகளை நான் நன்கு அறிவேன். அவர் பக்கத்திலிருந்து ஒரு விடயம் சொன்னேன். அவருடைய மகளை இன்றுதான் நான் சந்திக்கின்றேன். உண்மையிலே அவருடைய செயற்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அவதானித்த விடயம். இரண்டாவது அவருடைய பேச்சு, இதை வைத்து நான் பார்த்து கொண்ட விடயம் என்னன்னு சொன்னால், ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உச்சத்துக்கு வர வேண்டுமானால் அவரிடம் தன்னை போல் மற்றவர்களை நேசிக்கின்ற அல்லது தன்னை போல மற்றவர்களை சமமாக பார்க்கின்ற அந்த மனப்பாங்கும் அதோடு பணிவும் இருந்தால் அவர்கள் பெரிய இடத்துக்கு வந்து விடுவார். ஆகவே அதை நான் அவருடைய அன்பு மகளிடம் நான் காணக்கூடியதாக இருந்தது. அதை நான் ஐஸ்வரி கணேசனோட சொன்னேன், பெரிய இடத்துக்கு வருவார்கள். அடுத்ததாக உண்மையிலே ஐஸ்வரி கணேசனை பொறுத்தளவிற்கு அவர் கல்வித்துறையிலே பாரிய சேவையை இந்த மண்ணுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலே இன்று ஆரம்பிக்கப்பட்ட வேல்ஸ் பல்கலைக்கழகம் 36 மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்று மூன்று தசாப்த காலத்துக்குள்ளே இன்று 40,000 மாணவர்கள் என்ற இலக்கை அவர்கள் அடைந்திருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த உயரிய சிந்தனைக்கு கிடைத்த ஒரு பெரிய சாதனையாக நான் இதை பார்க்கின்றேன். அதோடு உண்மையிலே உங்களுக்கு தெரியும்,
இன்று நடந்த 2 நிகழ்வுகள் என்னுடைய மனதிலே மிகவும் ஆழமாக பதியத்தக்கதான ஒரு 2 நிகழ்வுகள். ஒன்று, இலங்கையிலிருந்து யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து வந்ததான எங்களுடைய உறவுகள், எங்கள் மண்ணின் உறவுகளுக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கிறதான இலவச கல்வி புலமை பரிசில் திட்டம். இந்த திட்டம் உண்மையிலே வரவேற்கக்கூடியது. பலருக்கு இது ஒரு முன்மாதிரியான ஒரு திட்டமாக நான் பார்க்கின்றேன். மறக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம் என்ற வாசகத்தோடு தான் நாங்களும் அங்கு பணிபுரிகின்றோம். நான் ஒரு ஆசிரியர், இன்று வரை கற்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர். சுமார் 18,000 மாணவர்களுக்கு மேல் கற்பித்திருக்கிறேன். இன்று அரசியலிலே ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தாலும் இன்றும் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்றால் மறக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம். ஆகவே இந்த கல்வி என்பது உயிருக்கு சமமான ஒன்று. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இருந்தாலும் உயிருக்கே இணையானது இந்த கல்வி. ஆகவே இந்த கல்வி தான் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. உயிரை இழந்து, உடைமையை இழந்து, உறவுகளை இழந்து, சொந்த இடத்தை இழந்து, தாய் நாட்டை இழந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தால் இன்று எங்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒன்று இந்த கல்வி. ஆனால் இந்த கல்வியை வழங்குவதற்கான நல்ல மனம் படைத்த வழங்குனர்கள் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய மாணவர்கள் திறமையானவர்களாக இருந்தாலும் அந்த திறமைக்குரிய களம் சரியாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த களத்தை பெருமனதோடு வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பணிப்பாளர், ஸ்தாபகர், வேந்தர், எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஐஸ்வரி கணேசன் அவர்கள் அதை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் என்றால் நான் நிச்சயமாக எங்களுடைய மக்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பது மாத்திரமல்ல, அவர் இன்னும் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு, உள்ள ஆரோக்கியத்தோடு அவரும் அவருடைய குடும்ப உறவினர்களும் இந்த மாணவர்களுக்கு கல்வியை போகிற ஆசிரியர் பெருந்தகைகள், பல்கலைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். ஆகவே உலகிலே மிகப்பெரிய ஆயுதம் கல்விதான். இந்த உலகையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்விதான் என்று நெல்சன் மண்டேலா கூறுகின்றார். ஆகவே அது நாங்கள் ஒருபோதும் இழந்துவிட முடியாது. ஆகவே நாங்கள் இலங்கையிலிருந்து பார்க்கிற விடயம் இது எங்களுடைய தாய் என்றால் அது மகள், தொப்புள் கொடி உறவுகள் தான். ஆகவே நான் அடிக்கடி இந்தியா வருகின்ற பொழுது ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள், பல வினாக்களை தொடுப்பார்கள் இலங்கை இந்தியா தொடர்பாக. நான் கூறுகிற விடயம் இதுதான். இலங்கையில் இருக்கின்ற ஒருவர் ஒரு தாயாக, ஒரு தாய் போல் நாங்கள் எப்பொழுது நினைப்பது எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய உறவுகள். ஆகவே அதை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அதனால இலங்கை மாணவர்களுக்கு இப்படியான ஒரு புதிய திட்டத்தை ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மாணவர்களுக்கு. அத்தோடு இரண்டாவது இன்னொரு மிக முக்கியமான இதயத்திலே ஆழமாக பதிந்திருக்கிற நிகழ்வு திருநங்கைகள். நான் எப்பொழுதும் திருநங்கைகளை என் மனதிலே ஒரு உயரிய இடத்திலே வைத்து மதிப்பவன். அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள். அவர்களுக்கும் சரியான களம் அமைவதில்லை. ஆனால் அந்த களம் அமைத்து கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் பெரிய உச்சத்தையே தொட்டு விடுகிறார்கள். ஒரு பெண்மணி, ஒரு திருநங்கை அவர்கள் இப்பொழுது இந்த இடத்திலே சொன்னார், இந்தியாவினுடைய முதலாவது திருநங்கை சட்டத்துறை, அவருக்கான ஒரு வாய்ப்பு இங்கு வழங்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் எல்லாம் இன்னும் சாதிக்க வேண்டும். அந்த திருநங்கைகளுடைய அந்த அமைப்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற உல்கா அவர்கள் உண்மையிலே அவரை பாராட்ட வேண்டும். அவருடைய சமூக நோக்கு உங்களை போன்றவர்கள் நிறைய உருவாக வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சனை எல்லாடவும் இருக்குது, இந்த தேவை எல்லாடவும் இருக்கிறது. ஆனால் உங்களை போன்றவர்கள் உருவாகும் பொழுதுதான் உங்களுடைய வழிகாட்டலிலே பல சாதனையாளர்கள் உருவாக முடியும். உங்களுக்கு எனது நன்றிகள். ஆகவே நீங்களும் நிறைய சாதிக்க வேண்டும். முடியாது என்று எதுவுமே இல்லை. முடியாது என்றால் மூச்சு காற்றும் அடங்கிவிடும். முடியும் என்றால் எரிமலையும் வழி திறக்கும். விழுந்து விட்டால் சிலந்தியும் சிறைப்பிடிக்கும் என்பார். ஆகவே
தன்னம்பிக்கையோடு, முதலாவது கடவுள் நம்பிக்கை, இரண்டாவது தன்னம்பிக்கை, மூன்றாவது விடாமுயற்சி. இதோடு நீங்கள் பயணித்தால் பெரிய இலக்கை அடைய முடியும். ஆகவே என் மண்ணின் உறவுகளுக்கும் திருநங்கை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறுவதோடு, மீண்டும் எங்களுடைய வேல்ஸ் பல்கலைக்கழகம் இன்னும் பல பரிணாமங்களை தொட வேண்டும். 26 வயதிலே ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ஆரம்பித்த ஒரு சின்ன புள்ளி இன்றைக்கு அது ஒரு சின்ன விதை, ஒரு பெரிய ஆலமரமாக அது விரிந்து நிற்கின்றது. அந்த ஆலமரத்திலே இன்று அந்த நிழலிலே பலர் நன்மை பெறுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நன்மை பெறுகிறார்கள். சிலரிடம் பணம் இருக்கும், நல்ல மனம் இருக்காது. சிலரிடம் பணம் இருக்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல மனம் இருக்காது. சிலரிடம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கும், பணம் இருக்காது. ஆனால் இரண்டும் அமைந்த ஒருவர், அவருடைய நல்ல மனம் இருக்கிறது, பணத்துக்கு அப்பால் நல்ல மனம் இருக்கிறது. அந்த நல்ல மனம்தான் அவரை இந்த உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. கல்வியில் மாத்திரமல்ல, கல்வி, விளையாட்டு, சினிமா, சகல துறைகளிலுமே அவர் என்று ஒரு முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். எம்ஜிஆர் இலங்கை மண்ணிலே பிறந்தவர், இந்த நாட்டிலே சீஃப் மினிஸ்டர் சிஎம் இருந்தவர். இன்றும் தமிழ்நாட்டு மக்களால், ஏன் உலகில் உள்ள தமிழ் பேசுகின்ற மக்களால் மிகவும் மனதிலே வைத்து பூஜிக்கப்படுகின்ற ஒருவர். மறைந்த நடிகர் எம்ஜிஆர் இலங்கை தேசத்தைச் சேர்ந்தவர், அதுவும் கண்டி கட்டுக்கஸ்தோட்டை. நான் நினைக்கின்றேன், அண்ணனோடு பேசும்போது சொன்னார், 20 வருடத்துக்கு முன்பு நான் மறைந்த தலைவர் எம்ஜிஆருடைய அந்த கண்டி தேசத்துக்கு வந்து, கண்டி பிரதேசத்துக்கு வந்து அவருடைய இடம் பார்த்துட்டு வந்தேன் என்று. ஆகவே அவரும் எப்போதும் எங்களோடு பேசும் பொழுதெல்லாம் இலங்கை மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இலங்கை தமிழ் மக்களுக்கு தன்னால் முடிந்த ஏதோ நல்லதை செய்வோம்னு சொல்வார். ஆனால் நான் நினைக்கவில்லை அந்த சேவை கல்வி சார்ந்து இந்த அளவு பெரிய சேவையாக அமையும் என்று நினைக்கவில்லை. அது ஒரு பெரிய விடயம், நினைத்து பார்க்க முடியாது. ஆகவே அவருக்கு மீண்டும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர்கள், ஐஸ்வரி கணேசன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் தெரிவிப்பதோடு, எனக்கும் ஐஸ்வரி கணேசன் அவர்களுக்கும் நீண்ட காலமாக நல்ல உறவு இருக்கிறது. இந்த உறவு பாலம் அமைத்து கொடுத்திருக்கின்ற அன்பு சகோதரர் சிவாபிரதர், சட்டத்தரணி சிவாபிரதர் அவர்கள் இருக்கின்றார். அன்பு சகோதரர் வேல் அவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கூட பிறக்காத சகோதரர்கள். ஆகவே அவர்கள் இந்த உறவு பாலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறி, ஊடக நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி உங்களது விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். பொதுவாக